கலைகள். ஒரு 50-100 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஜோசியம் பார்க்கிறேன், வைத்தியனா இருப்பான், வைத்தியம் பார்க்கிறேன், ஜோசியனா இருந்திருப்பான். அவன் ஒரு நோயாளி வந்து அமர்ந்தவுடன் அவன் அமர்ந்த நேரம், அவன் எந்த மாதிரி உட்கார்றான் அப்படிங்கறத வச்சு அவருக்கு என்ன பிரச்சனைங்கிறத கண்டுபிடிச்சிருவாங்க. ஐயா அந்த இதெல்லாம் சொன்னாரு பாருங்க, அந்த மாதிரி தலையை சொல்லிட்டா என்ன, பாதத்தை சொல்லிட்டா என்னங்கிற மாதிரி அந்த காலத்து ஜோதிடர்கள் நல்ல ஒரு மருத்துவத்தை இந்த மாதிரி செஞ்சிருக்கிறாங்க. இப்ப நாடி பார்க்கறதுல கூட கோடை காலத்துல எந்த நேரத்துல நாடி பார்க்கணும், குளிர் காலத்துல எந்த நேரத்துல பார்க்கணும், காலையில எப்ப பார்க்கணும், மதியம் எப்ப பார்க்கணுங்கிற ஒரு கணக்கெல்லாம் இருக்கு. எல்லாத்துக்கும் இந்த பருவ காலங்கள் கிரகங்கள் தான் அடிப்படையா இருக்கு. அந்த காலத்து மருத்துவர்கள் மூலிகையை படிக்கும் பொழுது கூட பூச நட்சத்திரம், அனுச நட்சத்திரம், சுவாதி நட்சத்திரத்துலதான் காப்பு கட்டி உன் உயிரை எடுக்க, உன் உயிரை எடுப்பதனால் பல உயிர்கள் காப்பாற்றப்படுகிறது என்று காப்பு கட்டுவதற்கு கூட இந்த இது ஜோதிடம் அடிப்படையாக இருந்திருக்கிறது. அறிவியல் வளர்ச்சி இல்லாத காலங்களிலே, நம்ம ஸ்டெப் எல்லாம் இல்லாத காலத்துல, ஸ்கேன் இல்லாத காலத்துல 6ஆம் இடத்தை வச்சுக்கிட்டே உங்க மூளையிலிருந்து பாதம் வரைக்கும் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு சொன்னாலுங்க நம்ம ஞானிகள். ஒரு மண்டலம் எத்தனை நாட்களுங்க? ஒரு மண்டலத்துக்கு ஏன் 48 நாள் வந்துச்சு? யாருக்கா தெரியுமா? 27 நட்சத்திரம், 12 ராசி, 9 கிரகம், கூட்டுங்க 48. இந்த 48 கூட அகப்படாது எது கிடையாதுங்க. ஒரு மருந்தை கொடுக்குறோம், இந்த 48 நாளுக்குள்ள அவன் குணம் ஆயிடணும். ஏன்னா ஒரு கிரகம் சம்பந்தம் இருக்கும், ஒரு ராசி சம்பந்தம் இருக்கும், ஒரு இந்த மாதிரி எல்லாம் இருக்குங்க. ஐயப்பன் கோயிலுக்கு மோர் மண்டல பூஜை போறாங்கன்னா அந்த 48 நாள் விரதம் இருக்கணும்னா அந்த 27 நட்சத்திரம், 12 ராசிகள், 9 கிரகங்கள் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். அதே மாதிரி ஆபரேஷன் செய்வதற்கு உண்டான நாட்கள் இருக்கு. உங்க நட்சத்திரம் பூசம்னா பூச நட்சத்திரத்திலையும் நீங்க ஆபரேஷன் பண்ணக்கூடாது, அமாவாசை பௌர்ணமி அன்னைக்கு பண்ணக்கூடாது. ஏன்னா ஒரே நேரத்தில் வரும்போது அந்த ஆபரேஷன் பண்ணக்கூடிய டாக்டருக்கு பெக்கர்னு ஒரு வெளிநாட்டு அதிபர், அமாவாசையில பல பிரச்சனைகள் இருக்கும், மனநிலை மாறும். அப்ப ஆபரேஷன் பண்ணக்கூடிய டாக்டருக்கே ஒரு கான்சென்ட்ரேஷன் பண்ண முடியாத போது அந்த ஆபரேஷன் சக்சஸ் ரேட் காட்டாது. இன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல பாத்தீங்கன்னா அமாவாசை அன்னைக்கு குற்ற செயல்பாடுகள் அதிகரிக்கும், வன்முறைகள் அதிகரிக்கும். அந்த மாதிரி இந்த கிரகங்களுக்கும் இந்த மனித உடலுக்கும் சம்பந்தம் இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஆயில்ய நட்சத்திர குறியீடுன்னு ஒண்ணு இருக்குங்க. இப்ப டாக்டர் கார்ல பாத்தீங்கன்னா பின்னாடி 2 ரெட்டை பாம்பு இருக்கும், நடுவில் ஒரு கம்பு மாதிரி இருக்கும். அதான மருத்துவ குறியீடு. அலோபதி மருத்துவ, ஆங்கில மருத்துவ கார்ல இருக்குங்க. இந்த சிம்பிள் இருக்கு அப்படின்னா நம்ம அரச மருத்துவடியில் என்ன இருக்கு? இதே ரெட்டை பின்னப்பட்ட பாம்புகளுடைய சிலைகளை நம்ம பெரிய வச்சிருக்கிறாங்க. பொதுவா வந்து ஆயில்ய நட்சத்திரத்தினுடைய குறியீடு என்னன்னா பின்னப்பட்ட பாம்பு. அந்த பின்னப்பட்ட பாம்பை அரச மருத்துவடியில வச்சு போகும்பொழுது அந்த ஆயில்ய நட்சத்திரம் என்பது கடகராசியிலே செவ்வாய் நீசமாகக்கூடிய இடத்துல இருக்கிறது. செவ்வாய் ரத்தக்காரன். ஒருவருக்கு நோய் வர்றதுக்கு காரணம் அவனுடைய ரத்தம் கெட்டு போறதுனாலதான். ஆபரேஷன் பண்றது ஒரு டாக்டர் மாஸ்டர் ஆஃப் சர்ஜரி ஆகணும்னா அவன் ஜாதகத்துல செவ்வாய் உச்சமா இருக்கும், அவன் தான் சர்ஜரி ஆக முடியும். இல்லைன்னா எம்பிபிஎஸ் ஓட தான் இருக்க முடியும். அப்போ அந்த ஆயில்ய நட்சத்திரமானது கடகராசியிலே இருக்கும் பொழுது அங்கே செவ்வாய் நீசமாகிறது. அப்போ ஒருவனுக்கு நோய் இருக்கக்கூடியது குறையும் அர்த்தம். செவ்வாய் தான் ஒருத்தருக்கு நோய் அதிகமா கொடுப்பாரு, அவரே நீசமாயிருவாரு. அப்ப நோய் இல்லாத ஒரு தன்மை வருகிறது. நோயில ரொம்ப கஷ்டப்படுறவங்க அந்த பின்னப்பட்ட பாம்பு சிலையை பார்த்து பாலாபிஷேகமோ மஞ்சளை வச்சு இது பண்ணாலோ அவங்களுக்கு நோய் தீரும் என்பது ஐதீகம் என்பதைத்தான் நமது பெரியவர்கள் அங்க மால மரத்துக்கடியில, அரச மரத்துக்கடியில எல்லாம் வச்சிருக்கிறாங்க. நான் ரமணி மருத்துவ ஜோதிட ஆலோசனை மற்றும் ஆராய்ச்சி மையம்னு டி கல்லுக்குட்டியில நடத்துறேன். நான் வந்து கிறிஸ்ட் யூனிவர்சிட்டியில எம்பில் மருத்துவ ஜோதிடம் ஆங்கிலத்துல பண்ணியிருக்கிறேன். அதே மாதிரி பிஹெச்டி வந்து தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்துல இதே மருத்துவ ஜோதிடம் பண்ணேன். 2 வருஷம் ப்ரிப்பேர் பண்ணேன். அங்க வந்து அவர் வைஸ் சான்சலர் பார்த்து ஜோதிடம் எல்லாம் இங்க பண்ணக்கூடாது, ஜோதிடம் பேர் எடு முதல்ல, இல்லைன்னா பண்ண விட மாட்டேன்ட்டாரு. பார்த்தேன், இட்லி மாவை கொண்டு போனேன், அந்த தோசை மாவை மாத்தி அவர் தோசையை ஊத்தி கொடுத்துட்டேன். என்ன செஞ்சேன் தெரியுமா? 27 நட்சத்திரம், 27 நட்சத்திரத்தினுடைய மரங்களை எடுத்து தலைமரங்களா மாத்தினேன். தலைமரங்களை கோயில்களை கொண்டு வந்து தலைமரங்களும் தமிழ் மருத்துவம்னு தமிழ் யூனிவர்சிட்டிக்கு அந்த மாதிரி பேரை மாத்திட்டு உள்ள ஜோசியத்துக்கு வந்தாலும் தெரியும். பிஹெச்டி பண்றதுக்கு 4 வருஷத்துக்கு மேல 7 வருஷம், 8 வருஷம், 10 வருஷம் ஆகும். நான் கரெக்டா 3.25 வருஷத்துல முடிச்சேன். கவர்மெண்ட் வாங்க. அப்படிப்பட்ட ஒரு அமைப்பு இருந்ததுனாலதான் இன்னைக்கு நான் ஒரு பாரம்பரிய மருத்துவர். இது வரைக்கும் ஒரு 40,000 பேருக்கு குழந்தைய பிறக்காதவங்க குழந்தை கொடுத்துருக்கேன். தைராய்டு எல்லாம் 1 மாசத்துல நிப்பாட்டி, இங்கிலீஷ் மருந்து நிப்பாட்டிக்கலாம். சுகர் இருக்கவங்க 400 இருக்கவங்க ஒரே வாரத்துல 100, 110 கொண்டு வந்துருவாங்க.
நான் வெளிப்படையா சொல்றேன். அதனால ஆசிரியராக மட்டுமில்லாமல் மருத்துவத்துக்கும் உங்கள் வாழ்க்கைக்கும் உங்கள் அன்பர்களுக்கும் உங்கள்கிட்ட ஜோசியம் பார்க்கிறவங்களுக்கும் என்கிட்ட அனுப்புற அளவுக்கு நான் உங்களை தகுதியாக்கி கொடுக்கிறேன் என்கிற நம்பிக்கை நான் ஐயா முன்னாடி சமர்ப்பிக்கிறேன். பொதுவாக நோய் 6ஆம் இடம் என்பது நோய் தீருமா? ஒருத்தர் ஜாதகத்தை வச்சுக்கிட்டு 6ஆம் இடத்தை வச்சுக்கிட்டு அவருக்கு நோய் வருமா வராதா, என்ன மாதிரி நோய் வரும், எப்போ வரும், தீருமா தீராதா, அவன் சித்தா எடுக்கலாமா, அலோபதி எடுக்கலாமா, ஹோமியோபதி எடுக்கலாமா, வினாடி எடுக்கலாமா, ஆபரேஷன் தேவையா தேவையில்லையா, இத்தனையும் நம்ம பார்த்து சொல்லிடுவோம். அதே மாதிரி இப்போ மே மாசம் வந்துருச்சுன்னா பள்ளிக்கூடத்து பிள்ளைகளை கூப்பிட்டு வந்துருவாங்க, டாக்டர்ஸோட பிள்ளைகளையே கூப்பிட்டு வந்துருவாங்க. கூப்பிட்டு வந்துட்டு என் பிள்ளை எதுல போய் படிக்கணும், ஐயா அவனை மாதிரி டாக்டர் வரமாட்டேன், அவனை இங்கிலீஷ் லிட்டரேச்சர் படிக்க சொல்லிட்டு டாக்டரா இருக்கு பிள்ளை, டாக்டரா இருக்கு என்ன இருக்கு. அதே மாதிரி ஒருத்தர் ஜாதகத்தை வச்சுட்டு அவன் எம்பிபிஎஸ் படிப்பானா, எம்எஸ் படிப்பானா, பிஎஸ்எம்எஸ் பண்ணுவானா, பிடிஎம்எஸ் பண்ணுவானா, நர்ஸா போவாங்களா, கம்பவுண்டரா போவாங்களா, லேப் டெக்னீஷியனா போவாங்களா, பெரிய ஆஸ்பத்திரி கட்டுவானா, எல்லாத்தையுமே பார்த்து சொல்லிடலாம். அந்த மாதிரி ஒரு சில அமைப்புகளை சொல்லலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இங்கே மருத்துவக் கல்லூரி நம்ம மதுரை கல்லூரியில இப்போ உங்களுக்கு முதல் பட்டமளிப்பு விழா உங்களை பார்த்து, இந்த மதுரை கல்லூரியினுடைய இதற்கு முன்னாடி இருந்த செயலர் ஈஎன் வெங்கடேசன் சொல்லிட்டு இங்க வக்கீலா இருந்தாங்க, பிரபல வக்கீல். அவருக்கு குடும்ப ஜோதிடர், குடும்ப வைத்தியர் தான். இந்த மதுரை கல்லூரி செட்டப் மிகப்பெரிய ஒரு பெரியா இருக்கும். அவருக்கு நான் இருந்திருக்கிறேங்கிற பெருமையை இந்த இடத்துல சொல்லிக்கிறேன். அதே மாதிரி நான் ஒரு யூடியூப் நடத்துறேன், ரமணி மருத்துவ ஜோதிடம். நீங்க பாருங்க, அதுல ஒரு நோயை சொல்லுவேன், அதுக்கு என்ன மருத்துவ காரணம், என்ன ஜோதிட காரணம், எல்லாம் டீட்டெயில், அதுக்கு என்ன மருந்துங்கிறதையும் சொல்லியிருக்கு. என்கிட்ட மட்டும் கிடைக்கல, எங்க கிடைக்குங்கிற டீட்டெயிலையும் நான்